முகவலா தான் என்னுடைய கடைசி நிலை. இதுக்கப்புறம் அவருடைய எந்த பேச்சுக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண போவது கிடையாது. அவர் பேசி போட்டோம். இப்போ அது போன்ற ஒரு நிலை தான் இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு மனுஷன் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அந்த மனிதனுக்கு நம்ம பதில் கொடுக்கறதே என்ன போது அவர் இழிவான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அவர் அந்த தகுதியை இழந்துட்டார். அவருக்கு நம்ம பதில் கொடுக்குறதோ அவரோட விவாதம் பண்ணுறதோ தவறாதான் கிடையாது. ஆனால் அவர் எதை மறுக்கிறார்? நம்ம இடத்துல ஒற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை இப்போது மறுக்கிறார். இப்போது மறுப்பதற்காக அவரிடத்தில் நாம் அழைப்பு கொடுத்தால் ஒவ்வொரு அழைப்பாங்க. இதோடு நம்ம என்ன செஞ்சிருவோம்? உங்களுக்கு எங்களுக்கு பேச்சு கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எங்களிடம் தொலைபேசியில் இதைத்தான் நீங்கள் ஒற்றுக்கொண்டீர்கள், அதற்கு நாங்கள் தான் சாட்சி. நீங்கள் இதுக்கு ஒற்றுக்கொள்ளல, ஜமாலுடைய கலந்தால்தான் நாங்கள் ஒற்றுக்கொள்ள நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல நம்மளால வச்சுக்குவோம் இப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம அழைப்பு கொடுத்து இதோடு அவரை அலைச்சல் செஞ்சுட்டு நம்ம பயணிச்சு பார்த்தீங்கன்னா நேற்று இதே பள்ளிவாசல்ல பயானம் வந்துச்சு. அதில் எத்தனை மக்கள் வந்திருந்தாங்க, இன்னைக்கு இந்த விஷயத்தை எத்தனை மக்கள் வராங்க? ஏன்னா இயற்கையாகவே நம்ம சைக்காட்சி எல்லாரும் பிரச்சனையை நோக்கியே பயணிச்சுட்டே இருக்கும். ஒரு வருடம் அந்த மாநாட்டை நோக்கி நம்ம பயணிக்க முடியாம நம்மளை சார்ந்தவங்களும் நம்மளை திசைக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் அதை நோக்கியே பயணிச்சுட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு இதோட அதை முடிஞ்சது உன அலைச்சி செஞ்சு போயிட்டே இருக்கலாம்ன்றது ஒரு விஷயம். ஏன் நம்ம அந்த மொபைல் அழைப்பு கொடுக்கக்கூடாது? சரி, இப்போ சந்தேகமான விஷயம் என்று வர்றதுக்கு தான் முபாகலான்னு ஒரு கேள்வி வரும். நான் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறேன், அதை எதிர்த்தரப்பினர் மறுக்கிறார்கள். குற்றச்சாட்டை சொல்கிற என்கிட்ட இப்போ ஆதாரம் இல்லை, மறுக்கிறார்ல, ஆனால் அவர் தப்பு செஞ்சுருக்கார் எனக்கு தெரியுது, இது வேறு வழியே இல்லை, பொய்யர்களை நாசமாக்கட்டும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நான் முபாகலா செய்கிறது தான் தீர்வு. வேறு வழி இல்லை. பொய் உடை தெரிகிறதுக்கு அல்லாட்ட ஒப்படைக்கிறதான் தீர்வு. ஆனால் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அதை பற்றி பேசக்கூடாது, நானும் பேசக்கூடாது, யாரோடு செஞ்சேன்னா அவரும் பேசக்கூடாது. இப்போ பிரச்சனை என்னென்னா, அவர் இந்த பாலியல் குற்றத்திற்காகத்தான் நீக்கப்பட்டார் என்பதை, அசிங்க செயலுக்குத்தான் நீக்கப்பட்டார் என்பதை நாம் சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? நான் ஒப்புக்கொண்டேன், நான் லெட்டர் எழுதி கொடுத்தார்ல, ஒரு ஆடியோ வெளிவந்துச்சு, அதில் நான் சிறுதவறு செய்து விட்டேன், ஜமாத் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துங்க அப்படின்னு எழுதினேன். அதே போல் நான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன், அது குடும்பத்தார் நெருக்கடிக்காக ஒரு மக்கள் நலனுக்காக செஞ்சுக்கிட்டேன், ஆனால் தவறை நான் செய்யவே இல்லை என்று அவர் மறுக்கிறார். இப்போ உண்மையை கண்டறிவதற்கான எந்த அளவுகோலும் கிடைக்காத பொழுதுதான் முபாகலாங்கிற நிலை வரணும். சரியா? இரண்டாவது, அந்த முபாகலாங்கிற நிலை இருக்கிறது அல்லவா, அதை அல்தாஃப் என்ன செஞ்சாருன்னா, நான் ஒப்புக்கொண்ட அந்த குற்றச்சாட்டு ஓகே சரியா, இது விஷயமா விசாரணை பண்ணணுன்னாரு. அப்போது அவர்கிட்ட சொல்லப்பட்டுச்சு, நீங்கள் ஒப்புக்கொண்டபடி தான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு, உங்கள் மேலே அநியாய நடவடிக்கைலாம் எடுக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இல்லை அந்த பெண் வந்து இப்போ மறுக்கிறாங்களாம்ல, நீ ஒத்துக்கிட்டதுனால தான் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சரி, என் மீது வேறு வேறு பெண் குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதற்கு விசாரணை வைங்கன்னாங்க. புது விசாரணை, ஏற்கனவே நடவடிக்கை எடுத்ததில் விசாரணை இல்லை, வேறு குற்றச்சாட்டில் புது விசாரணை. இப்போ உதாரணத்திற்கு பிஜே சம்மந்தமாக ஒரு 28 நிமிட ஒரு அக்கால் தங்கை ஆபாச ஆடியோ பரவச்சில், அது விஷயமாக அவர் என்ன பண்ணுறான்னு வைங்க, இப்போ ஜமாத்தில் எனக்கு இந்த ஜமாத்து வந்து நீங்கள் ஒரு பொதுவாக நீதிபதியாக இருந்து இதை ஒரு புது விசாரணையாக செய்யுங்கன்னு கேட்டார்னா நம்ம பரிசீலிப்போம்ல. அது மாதிரி ஒத்துக்கிட்டது எது, சமீபத்தில் ஒரு 10 நிமிட ஆடியோ வந்தது, அது புது விசாரணையாக வேறு சப்ஜெக்டை எடுத்தாங்கன்னா அது வேறு. அது மாதிரி அல்தாஃப் என்ன பண்ணார், என் மீது திருச்சியில் ஒரு பெண்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், கும்பகோணத்தில் ஒரு பெண்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறீங்க, அது விஷயமாக விசாரணை பண்ணுங்க, நான் விசாரணை சந்திக்கிறேன்னாரு. ஏன்னா இது புது குற்றச்சாட்டு, நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டதுக்கு விசாரணை வேணாம், அது முட்டாள்தனம். ஒப்புக்கொண்டதுக்கு விசாரணை பண்ணுறது முட்டாள்தனம். புது விசாரணை வைங்கன்னு கேட்டார். ஜமாத் அவர் கடிதம் எழுதிச்சு, ரெடி, விசாரணை என்ன தேதியில் வச்சுக்கலான்னு உங்கள் வசதிப்பட்ட தேதியை சொல்லுங்கள், ஆனால் அந்த விசாரணையில் வைக்கப்படுகின்ற வாதங்களில் உங்களுக்கு நன்மையை விட தீமைகள் தான் நடக்கும். நான் தான் அவசரப்பட்டு கூப்பிட்டேன்னா கூப்பிட்டு வச்சு இந்த அளவுக்கு குமுறுவீங்கன்னு நாளைக்கு கேட்கக்கூடாதுல்ல, அதையும் சொல்லிடணும்ல. ஜமாத்து சொல்லிருச்சு. உடனே என்னுடைய நலனில் நீங்கள் அக்கறைப்பட்டு சொன்ன காரணத்தினால் நான் விசாரணையிலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டார். ஆனாலும் சில மாதங்கள் அவர் மீது அந்த குற்றம் போய்கிட்டே இருக்குது. என்ன, மற்ற பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டு போய்கிட்டே இருக்குது.
அவர் என்ன பண்ணாரா, டக்குன்னு விசாரணை வேண்டான்ட்டார். விசாரணை அக்கு வேற ஆணி வேற எல்லாம் பேசப்படுமே, விசாரணை வேண்டாம், அதற்கு நாட்கள் நிறைய எடுக்கும், அதற்கு பல நாட்கள் பிடிக்கும், ஆதாரங்கள் அதெல்லாம் திரட்ட வேண்டி வரும், அதுக்கு ஏகப்பட்ட பரிசோதனைகள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், அது தொழில்நுட்ப பரிசோதனை வரைக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும், அதுக்கெல்லாம் நீதிமன்றம் வரைக்கும் போகணும், காலக்கெடுவெல்லாம் எடுக்கும். அதுவும் நீதிமன்றங்களுடைய லட்சம் நமக்கு தெரியாதா, அதுவும் உங்கள்கிட்ட வச்சு பேசினா நீங்கள் எந்த அளவுக்கு நீதி வழங்குவீன்னு எங்களுக்கு தெரியாதா, எனவே எனக்கு விசாரணையில் நம்பிக்கை இல்லை, முபாகலா தான் தீர்வுன்னார் அவரே. உடனே ஜமாத்து முபாகலாவுடைய பட்டியலை போட்டு, சரி அந்த திருச்சியில் ஒரு பெண்கிட்ட நீங்கள் விபச்சாரத்துக்கு அவங்கள அழைச்சிருக்கிறீங்க, அவங்கள அதில் டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க, அவரும் அவங்க கணவரும் குழந்தையோட முபாகலா பண்ண வந்துடுவாங்க, நீங்கள் அதை மறுத்து முபாகலா பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, கும்பகோணத்தில் ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்க, அது வேற யாரும் சொல்லலை, உங்கள் மனைவி தான் சில பேர்கிட்ட புலம்பியிருக்கிறாங்க, யார்கிட்ட புலம்புனாங்களோ அவரே முபாகலாவுக்கு வராங்க, அந்த பெண்ணு குடும்பத்தோடு வராங்க, உங்கள் மனைவி வச்சு அதை மறுத்துருங்களேன், முபாகலா பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்லி அது ஒரு முபாகலா. இப்படி முபாகலா வச்சு அழைச்சாச்சு. 1ஆம் தேதி முபாகலாவில் என்ன ஆயிடுச்சு, முதல் சப்ஜெக்டை மட்டும் பேசிட்டு அவர் போயிட்டார். போனதுக்கு பிறகு இந்த திருச்சியில் அவர் ஒரு பெண்ணை தவறான விஷயத்திற்கு அழைத்தார், அவர் வர மறுத்தாருங்கிற அந்த முபாகலா பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பெண்மணி முபாகலாவுக்கு அழைக்குது, மாவட்டத்தின் வழியாக அல்தாஃபிக்கு அழைக்கிறது. அவர் என்ன செய்கிறாரு, இது விஷயமா நான் மக்கள்கிட்ட கருத்து கேட்க போகிறேன்னார். ஒரு வாரம் கடந்ததுக்கு பிறகு எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டேன், ஃபேஸ்புக்கில் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கருத்து கேட்டேன், முபாகலா வேணான்ட்டாங்க, வேணும்ட்டா விசாரணை வைக்கலாம் அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை முபாகலாக்கு நீ வந்து தான் ஆகணும்ட்டு அடுத்த கடிதம் அந்த பெண்மணி தரப்பில் போடுறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, முபாகலாலாம் வர முடியாது, இது மார்க்க விஷயத்தில் தான் முபாகலா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முபாகலாவே கிடையாது இஸ்லாத்தில் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு, வேணும்னு அவங்கள கோர்ட்டுக்கு போக சொல்லுங்கன்ட்டார் அவர். மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க, இது அவர் பின்வாங்கிறாரு, தெளிவடைஞ்சிட்டாங்க. இது வேறு வேறு விஷயங்களுக்கு. பிஜே சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர் பொய் சொல்லி தான் மறுத்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டும் வகையில் ஒரு 4-5 சம்பவத்தை சொல்கிறேன். முதலில் அவர் சொன்னார், என்னை நெருக்கடி கொடுத்து ஒத்துக்க வச்சாங்கன்னார். ஆனால் அந்த விசாரணை ஆடியோவை நீங்கள் கேட்டு பாருங்கள். கலீல் ரசூல் அவர்கிட்ட கேட்குறாரு, விசாரணைக்கு தான் அழைக்கிறாங்க, ஏன்னா அவர் காலையில் வந்து எழுதி கொடுத்துறாரு, தவறு செஞ்சது உண்மை தான், நடவடிக்கை எடுங்கன்னு எழுதி கொடுத்துறாரு. உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் அதை ஏற்றுக்கலை, இந்த கடிதம் போதுமானதாக இல்லை, நான் வந்து மெயில் அனுப்புகிறேன்ட்டு மெயில் அனுப்பிடுறாருங்க, அதை இது எங்களுக்கு போதுமானதாக இல்லை, ஏன் என்ன சிறுதவருங்கிறாரு, நாளைக்கு பூசி முழுகிறதுக்கா, இது சரியில்லை, நியாயமான விசாரணை நடக்கணும், அவரை வர வைங்க, பெண் வீட்டார குற்றச்சாட்டை கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க, ஆதாரங்களெல்லாம் சமர்ப்பிக்க சொல்லுங்கள், அவரை வச்சு வீடியோ எடுங்க, இது தெளிவில்லை அப்படின்ட்டாங்க. உயர்நிலைக்குழு உறுப்பினர்களின் ஏகோபித்த முடிவின்படி விசாரணைக்கு அழைக்கப்படுறார். அவர் விசாரணைக்கு வர மறுக்கிறார். மறுக்கும் பொழுது என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட 2 குற்றச்சாட்டு கேட்கப்பட்டது. இதுதான் உண்மையின் உரைகள், நானா சொல்லாமல் அவங்க சொன்னதையே சொல்கிறேன். ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் ஒரு பெண்ணோடு ஆபாசமாக பேசின ஒரு ஆடியோ வெளிவந்துச்சே, என்ன சொல்கிறீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன், சரியா, ரைட்டு. இன்னொரு புகார் உங்கள் மீது வந்திருக்கிறது, நீங்கள் வேறு ஒரு பெண்ணோடு, இந்த பெண் இல்லை வேறு ஒரு பெண்ணோடு தனித்திருந்ததாக அன்வர் என்பவர் உங்கள் மீது புகார் சொல்கிறார், இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள், அதை நான் மறுக்கிறேன். அப்போ நெருக்கடி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா, கழுத்தில் யாரும் துப்பாக்கி வைக்கலன்னு தெரிஞ்சிருச்சா, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பெண்களின் நலன் இல்லை தெரிஞ்சிருச்சா, சுய நினைவோடு தான் இருந்தார்னு புரிஞ்சிருச்சா, 2 வாக்குமூலமும் அவர் தான் கொடுத்தார். சரி, அதெல்லாம் வேணாங்க, சிம்பிளாக சொல்கிறேன். அவர் முதல்ல 7.5 மணி நேரம் பேசினார்ல, ஒரு லைவ் நடந்தது என்ன, இதோ பிஜே வருகிறார் இப்படின்னு ஒன்று பேசினார்ல, அதில் மட்டும் எல்லாமே பொய்ங்க, என்ற விசாரணையே பண்ணலிங்க, அது போய், என் பேரில் வந்த இமெயில் அது போய், அந்த பெண் வீட்டார்ட்ட நான் பேசவே இல்லை அது போய் என்று எல்லாமே மிமிக்ரி என்று சொல்லியிருந்தால் சகோதரர் சொல்கிற முபாகலா தான் எங்களுக்கு தீர்வு, வேறு வழி இல்லை. ஆனால் அவரே ஓப்பனாக என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து அந்த பெண் குடும்பத்தாரில் ஒரு பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி யாராவது கேட்டால் மிமிக்ரின்னு சொல்லிடுங்கன்னு நான் சொன்னேன். ஆமாம் சொன்னேன், நான் தான் சொன்னேன். அது எதுக்குன்னா, எதுக்காக வேண்டி அந்த பெண்ணிட்ட பேசினேன்னா, போட்டு வாங்குறதுக்காக வேண்டி என்ன நிலையில் இருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்கு பேசினேன்ட்டார். இந்த ஒன்றை ஒத்துக்கிட்டார்ல, இது முடிஞ்சிருச்சு, சப்ஜெக்டே முடிஞ்சிருச்சு. ஏன், அதில் என்ன பேசினாருங்கிற 8 நிமிடம், அது ஆபாசம் இல்லாத ஆடியோ தான், 8 நிமிடம் கேட்டால் உண்மை உலகத்துக்கே தெரியும். அவர் ஒத்துக்கொண்டதுனால தான் நான் சொல்கிறேன். என்ன கேட்குறாரு, தனியாக இருக்கிறீங்களா,
ஒரு ரகசியம் பேசணும், உங்கள் கணவர்கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தார். நான் கேட்குறேன், இந்த ஆபாசம் அதெல்லாம் விடுங்க, அடுத்தவனுடைய மனைவிட்ட புருஷனுக்கு கூட தெரியக்கூடாது என்று ஒரு ரகசியம் பேசுகிறதே போதுமே இவர் நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு. இப்படி ஒரு ஜமாத் தலைவனா? இது ஒன்று போதுமே, இந்த ஒன்றே ஒன்று. என்னுடைய தங்கை திருமணமானவள்னு வச்சுக்கோங்க, என் தங்கைகிட்ட ஒரு ரகசியம் பேசுகிறேன், உன் புருஷனுக்கு சொல்லலாம். என் குடும்ப உரிமையை என் தங்கச்சிக்கு இருக்குது. இவர் யார்? யாரோ ஒரு பெண், அந்நிய பெண் பேசுகிறதே தப்பு. அதில் வரம்பு அடிப்படையில் சில பேச வேண்டி வந்தால் பேசுவாங்க மார்க்கத்தில், அது தப்பு வராது. ஆனால் இவர் என்ன பேசுகிறாரு, உன் கணவனுக்கு கூட தெரியக்கூடாது ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு பேசினாங்களா இல்லையா? அதை அவர் ஒப்புக்கொண்டாரா இல்லையா? இந்த ஒன்று போதும் இவர் மார்க்க தகுதியற்றவர்னு. ரெண்டாவது என்ன செய்கிறாரு, நானும் ரம்ஜானும் தொடர்பில் இருந்தோம் அப்படின்னு அந்த பெண் பேரை சொல்லி தொடர்பில் இருந்தோன்னு அந்த பெண்கிட்ட சொன்னார். அது உண்மையா பொய்யா? ஒத்துக்கிட்டார் அவர் தான். அது விஷயமா யாரோ அந்த ஃபோனை ரிப்பேர் கொடுத்துப்பாங்க போல தெரியுது, யாரோ அதுலேருந்து ஆடியோவை எடுத்துட்டாங்க, அதை வெளியிட்டுருவாங்க, அண்ணன்மார்களுக்கெல்லாம் 2-3 நாளில் தெரிஞ்சு போயிடும். எப்போ ஆடியோ முழுசாகவே வெளிவரலிங்க, வெளிவந்தால் அண்ணன்மார்களுக்கு 2-3 நாளில் தெரிஞ்சு போயிருந்தாரே, அதை ஒத்துக்கிட்டாரா இல்லையா? ஜமாத் விசாரணையெல்லாம் கூப்பிடுவாங்க, அப்புறம் நான் எங்காவது ஓடி போயிடுவேன், வாஷ் அவுட் ஆயிடுவேன் அப்படின்னாரே, விசாரணைக்கு பயந்தது. அந்த ஆடியோ ஒத்துக்கிட்டாரா இல்லையா? இப்போ என்ன செய்யலானே, அது யாராவது கேட்டால் மிமிக்ரின்னு சொல்லிடுங்க, ஜமாத்து கேட்டால் நானும் மிமிக்ரி சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் என்று சொன்னாரா இல்லையா? இப்படி சொல்லிவிட்ட தைரியத்தில் ஜமாத்தில் கடிதம் எழுதுறாரு, பெண் வீட்டை கூப்பிடுங்க, அவர்கள் மறுக்கட்டும் அல்லது சொல்லட்டும், அவங்க மிமிக்ரி அழகாக சொல்லிடுவாங்கல்ல. இத்தனை வேலைகளை செய்து வைத்தது இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்போ பிரச்சனையே அதுதான். எங்களுக்கு அவர் விசாரணை பண்ண ஆடியோவை விட, சரியா, அவர் விசாரணையில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததை விட இந்த 7.5 மணி நேரம் ஒரு விளக்கம் சொன்னார்ல, அதுதான் இப்போ பிரதான ஆதாரம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அதை மறுப்பாருன்னு தான் நினச்சோம். ஏங்க நான் பேசுனேங்க அப்படின்ட்டார். எடிட் பண்ணும்போதும் அந்த உண்மை எல்லாம் வாயில் வர வச்சுட்டான். பாங்க சொல்கிறாங்க, அது எதை இருவரும் ஒப்புக்கொண்டோமோ, தமுமுகவிலிருந்து இவர் வெளிவரும்போது சொல்லுவார், நான் தமுமுகவை பற்றி நிறைய பேசுவேன், அதில் உண்மையும் இருக்கலாம் பொய் இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கணும். தமுமுக என்னை பற்றி நிறைய சொல்லலாம், அதுலேயும் உண்மை இருக்கலாம் பொய் இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கணும். உண்மை என்ன தெரியுமா? இருவரும் ஒப்புக்கொண்டது தான் உண்மை. உண்மையை கண்டறியும் அளவுகோலும் பாரு. அதே உண்மையை கண்டறியும் அளவுகோலை சொல்கிறோம். இவர் இந்த 7.5 மணி நேரத்தில், இப்போ ஜமாத் வெளியே தானே போயிட்டார், வெளியே தானே இருக்கார், வெளியே இருக்கும்போதும் ஒரு உண்மையை சொல்கிறார். அந்த பெண்ணிட்ட பேசினேன்னு, அந்த பெண்ணிட்ட அவர் என்ன சொன்னாரோ அந்த பேச்சே போதும் இவர் மார்க்க பிரச்சாரத்துக்கு தகுதியற்றவர் என்பது. இது ஒன்று. அடுத்து இவர் ஜமாத்து நலன், அந்த பெண்களின் நலன், குடும்பத்தின் நலன், இப்படி ஒரு நிலைமையாக இருந்தால் நாங்கள் கெஞ்சி இருக்கணும். அண்ணே உங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சுண்ணே, சுற்றி பொம்பளைன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்கண்ணே, இன்ஷால்லா ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்குண்ணே, இந்த அயோக்கியர்கள் ஒரு வழி பண்ணா என்று நாங்கள் பேசியிருக்கணும். அவர் பெண் வீட்டார்கிட்ட கெஞ்சுறாரு, அண்ணே எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்கன்னு ஆத்திரத்தில் இருக்கிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க அதான் எனக்கு தெரியுதுங்க, நான் தான் வரமாட்டேனேங்க, பள்ளிக்கிட்டே வரமாட்டேனேங்க, நான் அப்படியே ஒதுங்கிடுவேன், பெண்கள் பயான் போக மாட்டேங்க, அப்படியே மக்களை விட்டு அப்படியே அப்புறப்படுத்தப்பட்டுருவேன், அது எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்ட பனிஷ்மெண்ட்டுனாரே. என்ன பனிஷ்மெண்ட்டு என்ன தெரியுமா? அந்த ராஜாட்ட பேசுனதே அவர் மறுக்கலை. ஆமாம் நான் பேசினேன், அது போடுவார்கள், போட்டால் போட்டுக்கிட்டுங்கிறார். சரியா? அடுத்து ஜமாத்துக்கு பேசுகிறாரு. ஏன்னா நான் அதிகம் வெக்கப்படக்கூடியவன், அல்தாஃபி மாதிரி தனி லைவெல்லாம் போட மாட்டேன், நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க, இயக்கமெல்லாம் காண மாட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க, எதுவும் என்றது வராது பிரச்சனை. ஏன் இப்படி கெஞ்சினார்? அப்படி என்ன நெருக்கடி உங்களுக்கு? ஏன் ஒரு பெண்ணோட தனியாக இருந்தீங்கன்றது மட்டும் டக்குன்னு மறுத்தாரே இன்னொரு குற்றச்சாட்டை? அப்படி உள்ள நபர் ஏன் இவ்வளவு கெஞ்ச வேண்டும்? அப்போ இந்த வாத பிரதிவாதங்கள் எல்லாமே இந்த 7.5 மணி நேரத்தில் அவர் ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லை, அவர் பயணிக்கக்கூடிய பாதையை மட்டும் பாருங்க. அல்லாஹ் சொல்றானே, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீங்க, இன்னஹுக்கான ஃபாயிஷத்தன், அது மானக்கேடானது, வஸா சபீலா, கெட்ட வழின்னா. இதை நியாயப்படுத்துறதுக்கு இப்போ மார்க்க முலாம் பூச வந்ததுனால் எவ்வளவு இழிவு தெரியுமா இவருக்கு? வாரம் பேசுறாரு, சஹாபாக்கள் அவ்வளோ பேர் விபச்சாரம் பண்ணலையா, பிரச்சாரம் பண்ணலையான்னு இதை வியாக்கியானம் பேசுறாரு. இவர் என்ன சொல்லணும்? நான் செய்யாத குற்றத்தை என் மீது நீங்கள் அநியாயமாக எடுத்துருக்கிறீங்க, என்ன ஏன்டா குறை சொல்கிறீங்கன்னு கேட்கணும். சஹாபாக்கள் செய்யலையா? நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேசிட்டேன், சஹாபாக்கள் உங்களை மாதிரியா இருந்தாங்க, ஒரு நபித்தோழர் செய்த குற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒப்புக்கொண்டு மரண தண்டனை வாங்கினாங்க, உங்களை மாதிரி 3 மாதங்களோட பிறகு மாற்றி பேசுகிறாங்களா, அல்லது உங்களை மாதிரி பொய் சத்தியம் பண்ணாங்களான்னு கேட்டால்
அவர் என்ன சொல்லியிருக்கணும்? எங்க நான் பொய் சத்தியம் பண்ணலீங்க, நான் உண்மையாக தாங்க சத்தியம் பண்ணு. சகாபாக்கள் பொய் சத்தியம் பண்ணதுக்கு ஆதாரம் காட்டவா அப்படிங்கிறார். கேள்வி. அதிராம்பட்டினத்தில் இவர் வந்தார். எந்த முரண்பாடை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எந்த அளவு இருக்குன்னா 28 நிமிடம் ஆடியோ வெளிவருது. கேட்குறாங்க, வெளியிட்டவன் என்ன சொல்கிறான்? எனக்கு இதானப்பா ஆதாரமே, இந்த ஆடியோ தான் ஆதாரம். நம்ம என்ன கேட்குறோம்? எங்கேருந்து எடுத்த, எத்தனை மணிக்கு எடுத்த, எந்த ஃபோன் கால், இதெல்லாம் கேட்டோம். அவன் என்ன சொல்கிறான்? நீ இதே மாதிரி ஒரு மிமிக்கிரியை காட்டி இதுவும் மிமிக்கிரின்னு நிரூபிச்சிருங்கிறான். அப்படி முடிய மாட்டேங்குது. அப்போ அவர்கிட்ட கேட்குறோம், சத்தியம் பண்ணி மறுத்தால் என்ன? அதெல்லாம் கிரவுண்ட் இல்லைங்க, அதுக்கு சத்தியம் பண்ண தேவையில்லைன்னார். வேணும்னா அந்த குடும்பத்தார் வரும்போது பார்த்துக்கலான்னார். சரி, அதுலேயாவது நின்னாரா? என்ன ஆகுது? அதுக்கெல்லாம் பிறகு இந்த 10 நிமிட ஆபாச ஆடியோ வெளிவந்த உடனே குடும்பத்தாரெலாம் போய் கேட்குறாங்க, என்னென்ன இது, எங்கள் குடும்பத்து பெண்ணுடைய குரலாக வருது, இது என்ன? முதல்ல அப்படி தான் போய் கேட்க ஆரம்பித்தாங்க அவங்க. எல்லாமே சத்தியமாக நான் வந்து பேசலைங்க, இதை மிமிக்ரி பண்ணிட்டாங்கன்னு அவர் மறுத்துட்டார். இங்கே சத்தியம் பண்ணி மறுக்கிறார். இதை சத்தியம் பண்ணி மறுத்தாருங்கிறத நானாக சொல்லலை, அவரே அந்த 7:30 மணி நேரத்தில் ஒரு ஆடியோ வெளியிடுறாரு. என்ன வெளியிடுறாரு? இவர் பெண் வீட்டாரிடம் சத்தியம் செய்து மறுத்த ஆடியோ ஆதாரத்தை அவரே வெளியிடுறாரு. சரியா? சரி, இப்போ என்ன கொள்கையில் இருக்காரு? பெண் வீட்டார்கிட்ட சத்தியம் செஞ்சு மறுத்திருக்காரு. இதில் உறுதியாக இருந்தாரா? ஒரு வாரம் கழித்து ஜமாத் விசாரிக்கும் போது குற்றம் உண்மைதான் என்று ஒப்புக்கொள்கிறார். அப்போ சத்தியம் பொய். சரி, குற்றம் உண்மைங்கிறதுல உறுதியாக இருந்தாரா? 3 மாதம் கழித்து வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டுக்கு போகிறார். பேரணாம்பட்டில் அன்வர் பாஷா ஜமாத்துடைய மூத்த உறுப்பினர், அவர் இறந்துட்டார். அவர் வீட்டுக்கு போய் ஒரு பயான் பண்ணுறார். அப்புறம் அவங்க வேற ஒரு வீட்டில் வச்சு ரகசிய கூட்டம் நைட்டில் நடக்குது. அதில் 3 சத்தியம் பண்ணுறார். அது 3 கிளைக்காரன் போனானா எனக்கு தெரியல. 3 சத்தியம் பண்ணுறார், அல்லா மீது ஆணையாக நான் அந்த குற்றத்தை செய்யலேன்னு. இவர் ஏற்கனவே 28 நிமிஷம் என்ன சொன்னார்? குடும்பத்தார் வரட்டும் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னார். மற்றவன்ட்ட போகிறவன் வரவன்ட்டெல்லாம் சத்தியம் பண்ண வேண்டியது இல்லைன்னாரு. வேலூர் மாவட்டத்துக்காரனா, அவன் குடும்பத்துக்காரனா, அந்த பெண் வீட்டுக்கு தாய் தகப்பனாரா, பிள்ளையா, சொந்தக்காரனா, அங்கேயே சத்தியம் பண்ணிய. சரி, இதில் நிலையாக இருந்தாரா? நேராக சென்னைக்கு வராரு. அவரை வச்சு இலங்கை ரஸ்மிங்கிறவர் விசாரணை பண்ணுறாரு. என்ன, மக்கள் எல்லார்ட்டையும் சத்தியம் பண்ணி நான் அந்த தப்பை செய்யலைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? உடனே அவர் சொல்கிறார், நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், பெண் வீட்டாட்ட தான் செய்வேன், வேறு யார்ட்டையும் செய்யக்கூடாது. ஏன் தப்பு தப்பாக மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு அங்கே விளக்கம் சொல்கிறார். அப்போ பேரணாம்பட்டுக்காரன பெண் வீட்டாரா மாறிட்டாரா? சரி, இங்கேயாவது நிலையாக இருந்தாரா? அதிராம்பட்டினம் போன உடனே அல்லாமி சத்தியமாக அந்த 28 நிமிஷம் பொய்ங்கிறார். அந்த ரத்னக்கோட்டை சாதிக்கிட்டு தானே செய்கிறாரு. அவர் என்ன பெண் வீட்டாரா? ஏன் இப்போ மாறினீங்க? ஏன் இப்படி தடுமாற்றங்கள்? இப்படி ஒரு பிஜே நாங்கள் பார்த்ததே இல்லையே. அன்றைக்கு பிஜே இருந்தார், அவர்கிட்ட சத்தியம் இருந்தது, தெளிவு இருந்தது. இன்றைக்கு அந்த ஹக்கு இப்போ கலந்துருக்கு. எதை நியாயப்படுத்துறதுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாரு? அசிங்கத்தை மூடி மறைக்கிற கொண்டு வைக்கிறாரு. தடுமாற்றம் தான் அடைவார். தடுமாறிட்டு தான் இருக்கார். அல்லாஹ் தான் காப்பாற்றணும். நமக்கு அந்த நிலைமை வரக்கூடாது, உங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது. இது பரிதாபத்துக்குரிய செயல். இது அப்போ இந்த அளவுக்கு மாறி பேசுகிறார். சரி, ஒரு யதார்த்த நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளவு பல்ட்டி அடிச்சுக்கிட்டே வராருல, இத்தனை மாற்றங்கள் செய்கிறாருல, இதை வச்சு தான் நான் அதிராம்பட்டினத்தில் கேட்டேன், சஹாபாக்கள் உங்களை மாதிரி பொய் சத்தியம் பண்ணி மக்கள் திருப்திக்கு சத்தியம் பண்ணிட்டு தெரியல. காபின் மாலிக் வந்து தபூக் போரில் கலந்துக்கலன்னு வந்து சொல்லிட்டு போனார் தெரியுமா அப்படிங்கிற. இவர் என்ன சொல்லியிருக்கணும் அடுத்த லைவில்? மக்களே, என்னுடைய சத்தியத்தை கலங்கப்படுத்திட்டாங்க, நான் அல்லாவுக்கு போய் சத்தியம் பண்ண மக்களேன்னு சொல்லியிருக்கணும். ஒரு நியாயம் இருக்கும். பெருசா ரஹ்மத்துல்லாஹ் பேசிட்டார், பொய் சத்தியம் பண்ண ஆதாரம் இல்லையா? ஏன் ஒரு சகாவி பொய் சத்தியம் பண்ணியிருக்கார், காட்டவா ஆதாரத்தை எடுத்து காட்டுறார். இப்போ இவர் எந்த நிலைமையில் இருக்கா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ சகோதரர் கேட்டது முபாஹலா என்கிற நிகழ்வு இருக்கு இல்லையா? அவர் மறுவிசாரணைன்னாரு. மறுவிசாரணை முட்டாள்தனமானது என்பது பல கட்ட விளக்கங்களில் சொல்லியிருக்கிறோம். அவர் ஜமாத்தில் இருக்கும் பொழுது யாரையெல்லாம் நீக்கி இருக்கிறாரோ அவங்கெல்லாம் மறுவிசாரணை சொல்லும்போது இவர் சொன்ன ஒரே பதில், ஒப்புக்கொண்டதுக்கு மறுவிசாரணை கிடையாது இல்லையா? அதே பதில் தான் இவருக்கும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அமைப்பை உண்டாக்கி அவங்க வழியாக ஒரு போஸ்ட் அடிக்கிறார். அந்த போஸ்டரை அடித்து பகிரங்க அறைகோல் விவாதத்துக்கு கூப்பிட்றாங்க. எது? வெறும் மார்க்க விவாதத்துக்கு கூப்பிடலை. பிஜே மீது பொய் பரப்புகிறீர்கள், பொருளாதார மோசடி செய்திருக்கிறீர்கள், பிறை விஷயத்தில் தவறிவிட்டீர்கள், இதில் விவாதம். எது? பிஜே விஷயத்துக்கு விவாதம் சொல்லி போஸ்ட் அடிக்கிறாங்க. இவர் தான் அந்த இயக்கத்துக்கு ஒருங்கிணைப்பாளர். போஸ்ட் எல்லாத்தையும் அடித்து ஒட்டுறாங்க. நான் கடையினர்களுக்கு எளிய மார்க்கத்துக்கு வரேன், அந்த அன்னைக்கு காலங்காத்தால பார்த்தா எல்லா இடத்துலையும் போஸ்ட்ரு, அதாவது விவாத அறைகோல் விடுறாங்களாம். அதை நம்பிக்கொண்டு அவங்க தரப்பு ஆட்கள் வந்து பிஜே தனி மனிதன் விவாதத்துக்கு அழைக்கிறார், நீங்கள் ஏன் வர தயங்குகிறீர்கள் என்று கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், விவாதம் வந்து தௌஹீத் ஜமாத்துக்குன்னு சில ஒழுங்கு இருக்குது. ஒழுக்கம் கெட்டவர்களோடு விவாதம் செய்யாது. வேணும்னா விவாதம் தான் உங்களுக்கு தீர்வு என்றால்
வேணும்னா சில தலைப்பை நான் சொல்லி விவாதம் வச்சுக்கலாம். பார்வையாளர் யாரும் வேணாம், அவங்க மனைவியே உட்காரட்டும், எல்லா உண்மையும் நான் உடைக்கிறேன், விவாதம் வைக்கலாம், நான் ஜமாத்து வெளியே வந்துடுறேன், விவாதம் வைக்கலான்னாச்சு. சொன்னோம்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசுகிறாரு, சகோதரர்களே நான் விவாதத்துக்கே கூப்பிடலை, இப்படி என்னை யார் கூப்பிட்டாலும் அல்லாஹ் சூரா ஃபுர்கானில் குறிப்பிடுகிறான், இதா ஹாத்தபுகுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, நான் சலான்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவேன். யார் விவாதத்துக்கு? எங்களுடைய ஒரு அமைப்பு மார்க்க விஷயத்திற்கு தான் விவாதத்துக்கு அழைத்தார்கள், அது கூட மார்க்க விஷயத்துக்கு தான் அப்படின்றாரு. அந்த போஸ்டரில் மார்க்க விஷயமா எழுதுனீங்க, பிறையோட பிஜே பற்றி எழுதலை, பொருளாதார மோசடி எழுதலை, என்ன விவாதம் பண்ணி உனக்கு என்னப்பா லாபம் கிடைக்குதுன்னு கேட்குறீங்களே. நான் விவாதத்துக்கு கூப்பிடல சோறுல, மறு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு, மறு விசாரணை அவர்கள் வரமாட்டார்கள் என்று தெரியும், அதனால தான் நாங்கள் அடுத்தடுத்த வேலைகளை நோக்கி பயணித்து விட்டோம், நீ மீண்டும் என்னை பிடிச்சி பரண்டி இழுக்காத என்று அவர் சொல்லாமல் சொல்லிட்டு கடந்து போயிருக்கிறாரே. அப்பவும் நான் மீண்டும் சொல்கிறேன், இப்போ முபாகலாங்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறதே, சந்தேகத்திற்கு தான் முபாகலா. தெளிவாக நாங்கள் நீக்கியது பெண் குற்றச்சாட்டில் தான் நீக்கி இருக்கிறோம். அவர் அதுக்கு தான் நீக்கப்பட்டிருக்கார். அவர் எந்த கட்டத்தில் இதை மறுக்க இயலாமல் மாட்டி இருக்கிறார். இந்த 7.5 மணி நேரத்தில் உளறி கொட்டி அனைத்தையும் எங்களுக்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக உங்களுக்கு கொடுத்துட்டார். வேணும்டா முபாகலா தான் தீர்வுன்னு அவர் விரும்புவாரையானால் நான் பண்ணுறேன். ஏன்னா அவர் அதை சொல்லிட்டார், நான் ஜமாத்திலிருந்து வெளியே போய் விவாதம் பண்ணுறேன்னு உடனே பார்த்தீர்களா பந்தாவுக்கு பேசுவார்கள். ஜமாத்திலிருந்து வெளியே போனால் அவன் ஒரு புறம்போக்காயிருவாங்க. யார்? பிஜே அதிராம்பட்டத்தில் பேசுகிறாரு, இந்த ஜமாத்தில் நீங்கள் பயணிப்பது ஹராம். 2 வாரம் கழிச்சு ஜமாத்தை விட்டு வெளியே போனால் அவன் புறம்போக்கு. ஒருத்தர் கேட்டார், ஒருத்தன் ஜமாத்திலேருந்து அவனா வெளியே போனாலே புறம்போக்குன்னா உங்களை நீக்கி இருக்கிறாங்களே, அப்போ நீங்கள் யார்? அப்போ கேடு கட்ட புறம்போக்கான்னு கேட்டாங்க. இது தேவையா இந்த இழிவு? நான் என்னை பொறுத்தவரைக்கும் இப்படி சொன்னதுனால நான் வருத்தமாப்பட போகிறேன். தெளிவாக புரிஞ்சுக்குங்க, புறம்போக்காக இருக்கிற தப்பு இல்லைங்க, பெண் பித்தனாக இருக்கிறது தான் தப்பு, பொம்பளை சைக்கோவாக இருக்கிறது தான் தப்பு. அல்ல அதுலேருந்து காப்பாற்றிருக்கிறான். புரியுதா? புறம்போக்குன்னா என்னது? பட்டா இல்லாது, அவ்வளோதானே. போ அடுத்தவனுடைய இடத்த ஆக்கிரமிச்சா தான் தப்பு, அடுத்தவன் மனைவிட்ட ஆக்கிரமிச்சா தான் தப்பு, அக்கிரமம் பண்ணால் தான் தப்பு. அதுலேருந்து அல்லாஹ் காப்பாற்றிருக்கான். சரி, இப்போ நான் ஜமாத்துக்குள்ளே இருக்கிறேன், ஏன்னா வெளியே வந்தது வேணாங்கிறீங்கள, விவாதம் வேணான்றீங்கள, முபாகலாவே பண்ணுவோம். எத்தனை தலைப்பு? நான் ஜமாத்தில் இருந்து மொத்த ஆள் வேண்டாம், 6 தலைப்பில் வச்சுக்குவோம். முதல் தலைப்பு, பிஜே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது பெண் குற்றச்சாட்டால் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, அதுக்கு முபாகலா இல்லை. நாங்கள் சதி செய்தோம் என்று அவர் குற்றச்சாட்டு சொல்கிறாரே அது பொய். முபாகலாவுடைய தலைப்பை புரிஞ்சுக்கணும். தப்பு செஞ்சதை பற்றி நான் முபாகலா பண்ணால் சந்தேகமாக இருக்கேன்னு அர்த்தம். தப்பு செஞ்சார், அது உண்மை, அசிங்கமாக பேசியது உண்மை, அடுத்தவருடைய மனைவிட்ட பேசினது உண்மை, அவரோட அசிங்கம் பண்ணது உண்மை, வேற ஒரு பெண்ணையும் அந்த பெண்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னது உண்மை, அதெல்லாம் அதனால தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறாரே தவிர அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாங்கள் சதி செஞ்சு தான் அவரை பிடிச்சி தள்ளி விட்டோம், இருக்கிற பொருளாதாரத்தை களவாண்டு வச்சுக்கிறது தான் தள்ளி விட்டோன்னு பேசினாரே, அதற்குத்தான் முபாகலா. நம்பர் 1, நாங்கள் சதி செய்யவில்லை, சதி செய்தீர்கள், முபாகலா 1. ஏன்னா இவர் யார் செய்கிறதுக்கு? இவர் நிர்வாகியான்னு கேட்பாங்க. நான் நிர்வாகி இல்லை, நான் நிர்வாகத்தில் இருக்கும்போது தானே இந்த நடவடிக்கை எடுத்தோம், நானும் அதில் ஒரு ஆள் தானே, அதனால் அவ்வளோ பேருக்கு பிரதிநிதியாக நான் வரேன். 2வது, பொருளாதார மோசடி செய்து விட்டார்கள்னாரு. பொருளாதார மோசடி செய்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு இவர் இம்மியளவும் தகுதியற்றவர். ஏன் தெரியுமா? பொய்யைத்தான் கக்குகிறார் என்பதற்கு நிறைய ஆதாரம் சொல்லலாம். அவர் ஒப்புக்கொண்டதை தான் நான் சொல்லிட்டு வரேன். நானாக சொல்ல நிறைய சொல்லலாம், ஒப்புக்கொண்டதையே சொல்கிறேன். மார்க் அடிப்படையில் ஒரு குற்றம் சுமத்துறதுக்கு ஆதாரம் காட்டணும். அல் பையினத்துல் முத்தை, குற்றம் சுமத்துபவன் ஆதாரங்களை கொட்டணும். சந்தேகப்பட்ட அது குற்றச்சாட்டு கிடையாது, ஊகம். புரியுதா? இவர் என்ன ஆரம்பித்தார்? 7.5 கோடி காணும், களவாண்டார்கள் அப்படின்னு ஆரம்பித்தார். 7.5 கோடியில் நிலைச்சிருந்தாரா? 8 கோடினார், அப்புறம் 6 கோடினார், அதிராம்பட்டத்தில் போய் 13 கோடினார், இப்போ 23 கோடி நிற்கிது. 7.5 8 35, இப்போ 1.25 கோடி கஜா புயல் அதையும் சேர்த்தாலும் சேர்த்துருவாங்க. 7.5 8 8 9 10 11 13 23 23 35 ஒன்றை சொல்லு, ஆதாரம் காட்டு. ஒன்று அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு அது போன்று தெரிகிறது நீங்களே, அதான். அப்போ ஊகம், ஊகத்துக்கு சத்தியம் செஞ்சு மறுத்தா போதும். புரியுதா? நீங்கள் ஆதாரப்பூர்வமாக குற்றம் சுமத்தினால் நான் ஆதாரப்பூர்வமாக தான் மறுக்கணும்.
நீங்கள் ஆதாரமற்று ஊகமாக சொல்வதால், சந்தேகப்படுகிற காரணத்தினால் சத்தியம் செஞ்சுருங்க. நாங்கள் சத்தியம் பண்ணுறோம், முபாகலா பண்ணிக்கலாம், பொருளாதார மோசடி பண்ணலை, பண்ணோன்னு நீங்கள் சொல்லுங்கள், பண்ணலன்னு நான் சொல்கிறேன், முடிஞ்சுது. ரெண்டாவது முபாகலா. இதில் கூடுதலான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இவர் பொய் பேசுகிறாருங்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, இவர்கள் 8 கோடி களவாண்டு விட்டார்கள், நீங்கள் கிளைகளில் ஜமாத்தில் பயான் பண்ணாதீங்க, பணி செய்யாதீங்க. உங்களை பணி செய்ய திணித்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவர்கள் 8 கோடி திருடி விட்டார் என்று கம்ப்ளைண்ட் கொடுங்க. எதை டைவர்ட் ஆக்குறது? அதுக்குள்ளே 9:45 ஆயிடுச்சா? எல்லாரும் வாட்சி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இப்படி தான் அவர் டைவர்ட் பண்ணுறாரு. 7.5 கோடின்னு ஒன்று எல்லாரும் 7.5 கோடி கணமா இப்படியும்போம்ல. இல்லைங்க, அந்த பெண் மேட்ரு அவன் அந்த ஆள் தப்பே பண்ணட்டுமையா, பணம் எங்கேயா அப்படின்னு கேட்பீங்கல்ல. இதான் நோக்கம். எடுபடலை. என்ன ஆயிடுச்சு? 7.5 கோடி 8 கோடி 6 கோடின்னு முன்ன பின்ன பேசிக்கிட்டே இருந்தாரு. அந்த நேரத்தில் ஜமாத் திட்டவட்டமாக அறிவிச்சது, நாங்கள் அதை திருடி இருந்தால், களவாண்டு இருந்தால் அல்லாஹ் எங்களை நாசமாக்கட்டும்னாரு. ஜமாத் நிர்வாகம் ஃபுல்லாக அறிவிச்சது. இவர் என்ன பண்ணார்? அப்படியா, முபாகலா குறையா அப்படின்னு கூப்பிட்றாரு. எது கூப்பிட்றாரு? பொதுக்குழுவுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட 3 கொடுத்தேன், பொதுக்குழுவுக்கு பின்னால் 3 கொடுத்தேன், முபாகலாக்கு வரலாமா வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. அவர் கைப்பட எழுதி எங்களுக்கு அனுப்பிச்ச மெயில் ஜூன் 13ஆம் தேதி. பொதுக்குழு நடந்தது ஆகஸ்ட், ஜூலை 13. பொதுக்குழு நடந்தது ஆகஸ்ட். அவர் ஜூலை 13ஆம் தேதி மெயில் அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார்? ஜமாத் என்னிடம் கொடுத்து வைத்த அனைத்தையும் நான் ஒப்படைத்து விட்டேன். எழுத்துப்பூர்வமாக மெயில் அனுப்புகிறாருங்க. அது ஸ்கேன் பண்ணி வேணால் தேவைப்பட்ட காட்டுறோம். அது கடையில் அது வாட்சி காட்டினேன். எழுத்துப்பூர்வம் மெயில் அனுப்புகிறார். இவர் இப்போ லைவில் பேசுகிறாரு, பொதுக்குழுக்கு முன்னாடி 3 கொடுத்தேன், பொதுக்குழுக்கு பின்னாடி 3 கொடுத்தேன்னு. இது அப்பட்டமான பொய் இல்லையா? உங்கள் நோக்கம் என்னப்ப? இதை ஒரு முபாகலான்னு கூப்பிட்றீங்களே. ஆனால் நான் சொல்கிறேன், முபாகலாவில் வந்து நான் சொல்வது பொய் என்றால் அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தை நாசமாகணும்னு கேட்குறேன். இவர் சொல்வது பொய் என்றால் இவங்க குடும்பத்தை நாசமாக நான் கேட்க மாட்டேன், இவருக்கு தான் எதிராக கேட்பேன். அவங்க மனைவி மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? இவர் பண்ண தவறுக்கு. பொருளாதார மோசடிக்கு ஒரு 2வது முபாகலா வைங்க. 3வது முபாகலா 28 நிமிடம். சரியா? ஒரு அக்கால் தங்கையிடம் விபச்சாரம் செய்துவிட்டு அதை பற்றி ஒரு பெண்ணிடத்தில் அதே அக்கால்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற 28 நிமிட ஆபாஸ் ஆடியோவில் பேசியது இவர்தான் என்று நான் நம்புகிறேன். மார்க் அடிப்படையில் செய்யலாம். இப்படி ஏன் தெரியுமா? 2 பேருடைய வாத பிரதிவாதங்களை பார்த்துட்டு, 2 பேருடைய விளக்கங்களை பார்த்துட்டு, ஒருத்த மௌனமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு இவன் தப்பு செஞ்சுட்டுமா என்று நம்புறது இருக்கு இல்லையா? அது ரசூல்லாவே சொல்கிறாங்க. 2 பேர் இன்னும் வழக்கு கொண்டு வருகிறீர்கள், நான் 2ஐயும் பார்க்குறேன், உங்கள் வாதங்களை பார்த்து நான் தீர்ப்பளிச்சிருவேன். ஒருத்தன் நிரபராதி, ஒருத்தன் குற்றவாளி, நான் தீர்ப்பளிச்சிருவேன். உள்ளத்தில் நான் தோண்டி பார்க்க இயலாது. தீர்ப்பளிக்கும் போது இவன் கரெக்டாக இருக்கிறான்னு நினச்சிட்டு தீர்ப்பளிக்கிறோம் இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த 28 நிமிஷத்தை வெளியிட்டவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள், பதில்கள், ஆதாரங்கள், அறைவுகூவல்கள், இவருடைய மௌனிகள், ஓடுதல்கள், பதறல்கள், பதட்டங்கள், எதற்குமே ஒத்துழைக்காத மழுப்பல்களை எல்லாம் பார்த்து சொல்கிறேன், இவர் பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். நான் பேசவில்லைன்னு முபாகலா பண்ணிருங்க. 28 நிமிடம். ஒரு பெண்ணோடு இவர் ஆபாசமாக மிக அருவருக்கத்தக்க முறையில் பேசியதை மூடி மறைப்பதற்காக அப்துல்லா ஹனீஃபா என்பவரின் தலைமையில் ஒரு கட்ட பஞ்சாயத்தை நடத்தி மற்றும் சிலரையும் வைத்து நடத்தி, தேவைப்பட்டால் அவர்கள் ஒரு காலத்தில் வெளிவரலாம், சரியா, அவர்களை வைத்து பொருளாதார செட்டில்மெண்ட் செய்தார். இது உண்மை என்று நான் நம்புகிறேன். இது ஒரு முபாகலா. 4. உடனே ஒரு டவுட் உங்களுக்கு எல்லாம் வரும், இதெல்லாம் ஜமாத்தில் இருக்கும்போது சொல்லாமல் இப்போ ஏன் சொல்கிறாரு? தெளிவாக குறித்து கொள்ளுங்கள். ஜமாத்தில் இருக்கும்போதே எனக்கு தெரிந்திருக்குமானால் அதை இதே மாதிரி எதிர்ப்புகளை நாங்கள் சந்திச்சிருப்போம், செஞ்சிருப்போம். இவர் நீக்கப்பட்ட பிறகு, நாங்கள் இவரை தயவுதாட்சணையின்றி நீக்கிய பிறகு எனக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து நான் சொல்கிறேன், முபாகலா 4 அல்ல 6. வேறு 2 முபாகலா, வேறு 2 பெண்கள் குறித்த முபாகலா இருக்கிறது. அதை அவர் முன்னிலையில் தான் நான் சொல்லுவேன். அந்த 2 பெண்களையும் சொல்லுவேன், என்ன பிரச்சனைங்கிறதையும் சொல்லுவேன், முபாகலா பண்ணுவேன், அவர் மறுத்து பண்ணிடட்டும். 6 முபாகலா, சரிங்களா? எக்ஸ்ட்ரா எக்ஸ் 2 பெண்கள், மொத்தம் 6 முபாகலாவை நோட் பண்ணிக்கிங்க. முபாகலா தான் தீர்வு என்றால். ஆனால் செய்த குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார்,
7.5 மணி நேரம் லைவ்லையும் ஒப்புக்கொண்டார். அந்த நடவடிக்கைக்கு அவர் போதுமானவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் அதை மூடி மறைப்பதற்கு ஏராளமான பழிகளையும் அவதூறுகளையும் ஜமாத் மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறார், அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இதுதான் யதார்த்த நிகழ்வு. அடுத்த கேள்வி, இது ஏன் அழைப்பு? நான் இப்போ ஜமாத் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த ஆள் முபாகலாவும் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. தன்னுடைய அசிங்கத்தை மறைக்க அல்லா மேலையும் பழி போடுவார்ன்றாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன்னா ஜமாத் நிர்வாகி இல்லை, இது என் தனிப்பட்ட அழைப்பு. ஏன் தெரியுமா? நான் ஏன் தனிப்பட்ட அழைப்பு வைக்கிறேன் தெரியுமா? இதற்கு அவர் மறுக்கட்டும் பார்ப்போம். இதற்கு மறுத்து ஓடுவாருங்க, வரமாட்டாருங்க. அப்போ தெரிஞ்சுக்க, உண்மையை தெரிஞ்சுக்குங்க. அதான் உண்மையை தெரிஞ்சுக்குங்க. அப்போ இதான் யதார்த்தம். சரியா?